ஒளிபரப்ப உதவுபவர்கள் ரோஸ் பிராங்கோ மற்றும் குடும்பத்தினர், நாகர்கோவில். சி. யூஜின் பிராங்கோ இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, தவ நாட்களில் நமது அன்பு தாய் இயேசுவினுடைய பாடுகளோடு இணைந்து உமது உள்ளத்தை ஒரு ஊடுருவும் என்பதை வாழ்க்கை முழுவதும் தியானித்து வாழ்ந்து வியாகுலத்தாயாய் இயேசுவோடு இணைந்து பயணித்த, பாடுகளிலே உடனிருந்து தனது மகனுக்கு உற்சாகம் தந்த அந்த அன்னையை போல நாமும் வாழ இறை அருளை இந்த திருப்பலியிலே இறைஞ்சி வேண்டுவோம். நம்மையே தகுதிப்படுத்திக் கொள்ள நமது பாவங்களை, குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றுமுள்ள தந்தையே, எங்கள் இதயங்களை உம்பால் திருப்பி அருளும். அதனால் நாங்கள் என்றும் தேவையான ஒன்றை மட்டுமே நாடி பிறரன்பு செயல்களை ஆற்றி உம்முடைய வழிபாட்டுக்கு எங்களையே அர்ப்பணித்தவர்களாய் வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, 16 முதல் 19 முடிய இறை வார்த்தைகள். மோசே மக்களை நோக்கி கூறியது: இந்த முறைமைகளையும் நியமங்களையும் நீ நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகிய ஆண்டவர் இன்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிரு. ஆண்டவரை உன் கடவுளாய் ஏற்பதாகவும் உனக்கு கடவுளாக இருப்பார் என்றும் அவருடைய வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைபிடிப்பதாகவும் அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் இன்று
நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய். நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாய் இருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாய் இருப்பாய் என்றும், அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும், அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இன்று உனக்கு வாக்களித்துள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனத்தோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 5 43 தொடங்கி 48 முடிய உள்ள இறை திருவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உனக்கு அடுத்து இருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கின்றார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கின்றார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாயிருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் எனது அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே, இந்த தப நாட்களில் நாம் எத்தகைய மனநிலை கொண்டவர்களாக
இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று இயேசு இன்று நமக்கு அறிவுறுத்துகிறார். வாழ்வே எண்ணமே வாழ்வு என்று சொல்வார்கள். நாம் என்ன நினைக்கிறோமோ, எப்படி நினைக்கிறோமோ அப்படியே வாழ்கிறோம். ஏனென்றால் மனநிலையிலிருந்து பிறக்கிற எண்ணங்களிலிருந்துதான், அவற்றினுடைய எண்ணங்களின் தொடர்ச்சியாகத்தான், நீட்சியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பாடுகள் அமைகின்றன. நமது எண்ணங்கள் செயலாக மாறுகின்றன. இன்றைய நற்செய்தி மலைப்பொழிவு அறிவுரையினுடைய ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறது. இதை கேட்கிற போது இப்படியெல்லாம் நடக்க முடியுமா? நம்ம அன்பு செய்கிறவங்களையே நம்மால அன்பு செய்ய முடியல. அப்படி இருக்கிறப்போ உங்களை வெறுக்கிறவர்களையும் அன்பு செய்யுங்க, உங்களுடைய பகைவர்களையும் நேசிங்க என்று இயேசு சொல்கிறாரே, இது நடைமுறை சாத்தியமா, இயலுமா என்கிற ஐயம், சந்தேகம் நமக்கு எழலாம். அன்பு செய்கிறவர்களை அன்பு செய்வதே கடினமாக இருக்கிறது என்கிற போது, செயல்படுத்த முடியாத ஒரு கட்டளையை இயேசு தருகிறாரா, அறிவுறுத்தலை தருகிறாரா என்கிற எண்ணம், சந்தேகம், அச்சம் நம்மிடம் தோன்றலாம். ஆனால் கிறிஸ்துவத்தினுடைய ஒட்டுமொத்தத்தையும் இரத்தினச் சுருக்கமாக சுருக்கி சொல்ல முடியும் என்றால் அது இதுதான் என்று கூட நாம் சொல்லலாம். இந்த பகுதியைத்தான் கிறிஸ்துவத்தினுடைய ஒட்டுமொத்த சுருக்கம் என்று சொல்லலாம். உங்களை அன்பு செய்வோரை மட்டுமல்ல, உங்களை வெறுப்பவர்களையும் உங்கள் பகைவர்களையும் அன்பு செய்யுங்கள், நேசியுங்கள். அவர்களுக்காக நீங்கள் இறைவேண்டல் செய்யுங்கள், அவர்களுக்காக உதவி செய்யுங்கள், உழையுங்கள் என்று இறைவன் சொல்லுகிறார் என்றால் அதுதான், அப்படி வாழ்வதுதான் கிறிஸ்தவம். இயேசு எல்லா கட்டளைகளையும் சுருக்கி 2 கட்டளைகளாக தந்தார். ஒன்று, எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுடைய முழு மனதோடும், முழு உள்ளத்தோடும், முழு ஆற்றலோடும் இறைவனை அன்பு செய். இரண்டாவது, உன்னையே நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்து இருப்பவரையும் உன்னுடைய அயலாரையும் அன்பு செய். இதுதான் இயேசு எல்லா கட்டளைகளையும் ஒன்று சேர்த்து 2 கட்டளையிலே நமக்கு தந்தார். இவற்றை, இந்த 2ஐயும் நாம் அன்பின் கட்டளைகள் என்று அழைக்கிறோம். இந்த அன்பின் கட்டளைகளுடைய நீட்சியாக, அதனுடைய தொடர்ச்சியாக, அல்லது இந்த 2 பொன் விதிகளையும் அன்பின் கட்டளைகளையும் செயல்படுத்துகிற செயல் திட்டமாக இவற்றை இயேசு இன்றைக்கு சொல்லுகிறார். உங்களை வெறுப்போரை, உங்களை துன்புறுத்துவோரை, உங்களை எதிர்ப்போரை, இவர்களை அன்பு செய்வதும் அவர்களுக்காக உழைப்பதும் அவர்களுக்காக இறை வேண்டல் செய்வதும் நமது கட்டாய கடமை என்று இயேசு சொல்லுகிறார். இது முடியுமா? ஏன் முடியாது? இயேசு முடியும் என்பதற்கு 2 காரணங்களை தருகிறார். ஒன்று, வானகத் தந்தையை பாருங்கள், உங்களது வானகத் தந்தையை, இறைவனை பாருங்கள். அவர் எந்தவித பாகுபாடுகளும் வேறுபாடுகளும் வித்தியாசங்களும் இல்லாமல்
எல்லாருக்கும் தன்னுடைய ஆசீர்வாதங்களை அள்ளி பொழிந்து கொண்டே இருக்கிறார். இரண்டாவது காரணம் முடியும் என்பதற்கு தொடக்க நூலிலே முதல் பகுதி 27வது இறை திருவார்த்தையிலே வாசிக்கிறோம். கடவுள் தனது சாயலாகவும் பாவனையாகவும் மனிதனை படைத்தார். கடவுளின் சாயல் என்ன? கடவுளின் சாயல் அன்புதான். அன்புதான் கடவுளுடைய சாயல் என்றால், அவரது சாயலாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், நாமும் அப்படி அன்பை பிரதிபலிக்க அழைக்கப்படுகிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த தவக்காலத்திலே நாமும் கிறிஸ்துவின் மனநிலையில் வாழ பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்வார், கிறிஸ்துவின் மனநிலையில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று. ஆம், கிறிஸ்துவின் மனநிலையில் நம்மை வெறுப்போரையும் நம்முடைய பகைவர்களையும் அன்பு செய்கிற இறைவனது பிள்ளைகளாக வாழ நாம் அருள் வேண்டுவோம். கிறிஸ்துவின் மனநிலையில் இந்த தவ நாட்களை நாம் செலவழித்து, இந்த தவ நாட்கள் நமக்கு விண்ணகப் பேற்றை பெற்று தருகிற, ஆண்டவரிடம் முழு இதயத்தோடு திரும்பி வருகிற, ஆண்டவருடைய சாயலை பெற்றிருக்கிறவர்களாக வாழ நமக்கு வரம் தரட்டும். காணிக்கை தர நான் வருகின்றேன், உம் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், இன்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். இன்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்னையேதான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையேதான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்புனிதமான மறை நிகழ்வுகள் எங்களை புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோ. இவை உமது கொடைக்கு எங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானி. ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா,
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு உணவை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. இன்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு இயேசு ஆண்டவரின் அமைதியை உள்ளன்போடு பகிர்ந்து தருவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனவாக. ஆமென். இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி வழியாக பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த திருப்பலியிலே பங்கேற்று கொண்டிருக்கிற அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருடைய ஜெப உதவியோடும் பண உதவியோடும் பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் மாதாவின் மகிமைக்கென கவின்மிகு பேராலயத்தை கட்டி எழுப்பி பயன்படுத்தி வருகிறோம். அதற்காக நாம் இன்னும் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை, கடன் தொகை இருக்கிறது. எனவே இந்த கடனை விரைவிலே செலுத்தி முடிக்க உங்களது தொடர்ந்த தாராள உதவியை அன்னை வேளாங்கண்ணி தாயின் பெயரால் உங்களிடம் கையேந்தி கேட்கிறேன். விரைவில் இந்த கடனை செலுத்தி முடிக்க உதவிட உங்களை அழைக்கிறேன். அன்னையினுடைய பரிந்துரையும் அரவணைப்பும் தொடர்ந்து உங்களுக்கும் உங்களது குடும்பங்களுக்கும் இருக்க ஜெபிக்கிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மறை நிகழ்வால் நீர் புதுப்பிக்கும் எங்களை முடிவில்லா ஆதரவால் தொடர்ந்து காத்தருள்வீராக. விண்ணக படிப்பினைகளால் நீரே நிரப்பியவர்களோடு உமது மீட்பளிக்கும் ஆதரவால் உடனிருப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ரோஸ் பிராங்கோ மற்றும் குடும்பத்தினர், நாகர்கோவில். சி யூஜின் பிராங்கோ இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி